இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். மக்களவையின் அதிகாரங்கள். பணம் சார்ந்த முன்வரைகள் எந்த அவையில் மட்டும் கொண்டு வர முடியும்னா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். நிதி சார்ந்த விஷயத்தில் யாருக்கு அதிக அதிகாரம் இருக்குன்னா மக்களவை. ஒரு நிதி அறிக்கை சம்பந்தமா மாநிலங்களவை எத்தனை நாட்கள் காலதாமதம் படுத்தலாம்னா 14 நாட்கள் காலதாமதம் படுத்தலாம். மாநிலங்களவை நிதி சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வந்தா அதை மக்களவை ஏற்கலாமான்னா அது மக்களவையுடைய விருப்பம்தான். மக்களவை ஏற்கலாம், ஏற்காமலையும் நிராகரித்து சட்டத்தை நிறைவேற்றலாம். பிரதமர் எந்த அவையில நம்பிக்கை இழந்தா அவங்க ஆட்சியிலிருந்து விலக நேரிடுன்னா மக்களவையினுடைய நம்பிக்கை இழந்தா ஆட்சியை விட்டு வெளியேறி புதிய தேர்தலை சந்திப்பாங்க. மாநிலங்களவை மக்களவை கிட்ட இருந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம் அதிகார விஷயத்துல. ஒன்று சம அளவுல அதிகாரம் உள்ள இடங்கள், சமமற்ற இடங்கள்ல அதிகாரம் உள்ள இடங்கள், சிறப்பு அதிகாரங்கள் என்ன அப்படின்ட்டு இருக்கு. சம அதிகாரம் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் வாக்களிக்கிறது, பதவி நீக்கம் பண்றதுலாம் சம அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க. நம்ம இதுல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் எந்த அவையில தொடங்குவாங்கன்னா மாநிலங்களவையில தொடங்குவாங்க. எந்த பெரும்பான்மையின் மூலயமா நீக்கம் பண்ணுவாங்கன்னா மாநிலங்களவையில சிறப்பு பெரும்பான்மை மூலயமா துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுவாங்க. மக்களவையில சாதாரண பெரும்பான்மை மூலயமா அந்த தீர்மானத்தை ஏற்றிருப்பாங்க. பிரதமரும் அவருடைய அமைச்சர்களும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். நிதி முன்வரைவு எந்த அவையில அறிமுகப்படுத்த முடியும்னா மாநிலங்களவையில மட்டும்தான் நிதி முன்வரைவு அறிமுகப்படுத்த முடியும். நிதி முன்வரைவு எந்த அவையில அறிமுகப்படுத்த முடியும்னா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவை நிதி முன்வரைவை எத்தனை நாட்கள் காலதாமதப்படுத்தலாம்னா 14 நாட்கள் காலதாமதம் படுத்தலாம். மாநிலங்களவை நிதி முன்வரைவில் ஒரு சில திருத்தங்களோ இல்லை இது சரியில்லைன்ற பட்சத்திலோ அது மக்களவை ஏற்கலாமான்னா மக்களவையினுடைய விருப்பம் தான். அவங்களுடைய திருத்தங்களை ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். கடைசியில் அந்த முன்வரைவு ஈரவைகளில் நிறைவேறியதாக கருதப்படும். எந்த முன்வரைவுனா நிதி சம்பந்தமான முன்வரைவு. நிதி முன்வரைவுக்கான சட்ட உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 110. நிதி முன்வரைவுக்கான சட்ட உறுப்பு ஆர்டிகல் எதுன்னா 110. பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மக்களவை சபாநாயகருக்கு இருக்கு. ஒரு முன்வரைவு அது பண முன்வரைவா என்ற தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகர். ஈரவைகளுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர். மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம். ஆனா அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியுமான்னா முடியாது. வாக்கெடுப்புல மக்களவை உறுப்பினர்கள் மட்டும்தான் பங்கு பெறுவாங்க. தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் எந்த அவையில கொண்டு வர முடியும்னா மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்கள்ல நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்ட்டு அதிகாரம் அளிக்க முடியும் நாடாளுமன்றத்துக்கு. அப்படி அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்ட உறுப்பு என்னன்னா 249. ரொம்ப முக்கியம். மாநிலங்களவை மாநிலங்களினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க சட்ட உறுப்பு 249 பயன்படுத்தி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறையில நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் கொடுக்கறாங்க. யாருன்னா மாநிலங்களவை கொடுக்கறாங்க. அது எந்த சட்டப்பிரிவின் கீழே கொடுக்கறாங்கன்னா 249. ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 312. சட்ட உறுப்பு 312 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுக்குது. ஸோ மத்திய மற்றும் மாநில அரசுக்கு பொதுவான அனைத்திந்திய தேர்வாணத்தை எந்த சட்டப்பிரிவின் கீழே உருவாக்கலாம்னா சட்ட உறுப்பு 312.
மக்களவை மாநிலங்களவை எங்க வந்து வேறுபடுதுன்னா நிதி விஷயங்கள்ல மட்டும் வேறுபடுது. மற்றபடி எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஈரவைகளும் வந்து சமமான ஒரு அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கும். குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 12 நபர்களை வந்து நியமனம் பண்றாரு. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை. மாநிலங்களவை வந்து மாநிலங்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கும். மத்திய அரசினுடைய அதிகார தலையீடுகள், அதாவது மாநிலத்துல மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை தடுப்பது யாருன்னாலும் மாநிலங்களவை. ரீகேப் பார்த்துருவோம். நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் அப்படின்னு கூறுற சட்டப்பிரிவு எதுன்னா 120. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய ஆங்கிலம் தெரியாத பட்சத்தில் அவருடைய தாய்மொழியில உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் அப்படின்னு கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா அதுவும் ஆர்டிகல் 120. மாநிலங்கள் மற்றும் மக்களை நலனும் பேணும் பொருட்டு சமூகம், அரசியல், பொருளாதாரம் ஆகியவற்றை முறைப்படுத்தி வழிகாட்டும் சக்தியாக சட்டங்களை ஏற்றுவது யாரு அப்படின்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தினுடைய தலையாய கடமை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய சட்டங்களை ஏற்றுவதும் நடைமுறையில் இருக்கிற சட்டங்களை திருத்துவதும் இவங்களுடைய தலையாய கடமை. நாடாளுமன்றத்தில் 2 வகையான முன்வரைவுகள் வந்து நிறைவேற்றுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா நிதி முன்வரைவு, நிதிசாரா முன்வரைவு. சாதாரண ஒரு முன்வரைவு எப்படி இதாகும் நாடாளுமன்றத்தில்னா முதல் நிலையில வந்து முன்வரைவு வந்து சட்ட முன்வரைவு வந்து ஏதாவது ஒரு அவையில வந்து அறிமுகப்படுத்துவாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் ஒரு முன்வரைவை அறிமுகப்படுத்த முடியுமா அப்படின்னா மற்ற அமைச்சர்களும் வந்து முன்வரைவை வந்து அறிமுகப்படுத்தலாம். அது அப்படி அறிமுகப்படுத்துற முன்வரைவு வந்து தனிநபர் முன்வரைவு அப்படின்ட்டு அழைப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முன்வரைவு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த முன்வரைவு வந்து அவங்க சம்பந்தப்பட்ட துறையில இருந்து தான் வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கான அமைச்சர் தான் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ தொழில்துறையில வந்து ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த தொழில்துறைக்கான அமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்வரைவை அறிமுகப்படுத்துவாங்க. மக்களவையினுடைய தலைவராக யார் வந்து செயல்படுவாங்கன்னா சபாநாயகர் வந்து செயல்படுவாங்க. தனிநபர் முன்வரைவு வந்து கொண்டு வரணும்னா எத்தனை நாட்களுக்கு முன்னாடியே வந்து சபாநாயகர் மக்களவையா இருந்தா சபாநாயகர்கிட்டையும் மாநிலங்களவை உறுப்பினர் அறிமுகப்படுத்துறாருன்னா குடியரசுத் தலைவர்கிட்டையும் எத்தனை நாட்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கணும்னா 30 நாட்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கணும். முன்வரைவு வந்து சமர்ப்பிச்ச பிறகு எந்த இதழில் வந்து வெளியிடுவாங்கன்னா இந்திய அரசிதழில் வந்து வெளியிடுவாங்க. முன்வரைவினுடைய முதல் வாசிப்பு நடைபெற்ற பிறகு எத்தனை நாள்களுக்கு அடுத்து 2வது வாசிப்பு நடைபெறும்னா 2 நாட்கள் இடைவெளியில வந்து 2 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு 2வது வாசிப்பு வந்து நடைபெறும். தேர்வுக்குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்வரைவுகள் வந்து அறிமுகப்படுத்தின பிறகு நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்குழுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த தேர்வுக்குழுவுடைய தலைவர் உறுப்பினரை யார் வந்து நியமனம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து நியமனம் பண்ணுவார். இந்த தேர்வுக்குழு வந்து அவங்க கொண்டு வந்த முன்வரைகளை பற்றி அலசி ஆராய்ச்சி வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கை வந்து இறுதி நிலை அறிக்கையாக வந்து கருதுவாங்க. இந்த அறிக்கை நிலை வந்து கிட்டத்தட்ட இறுதிநிலை அறிக்கையை வந்து கருதுவாங்க. 3வது வாசிப்பு வந்து நெக்ஸ்ட் வந்து நடைபெறும். இந்த 3வது வாசிப்பு வந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி சட்டமாக மாற்றுவாங்க. ஸோ இந்த பாக்ஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து முதல் வாசிப்பு நடைபெறும், 2 நாள் கேப்புக்கு அப்புறம் 2வது வாசிப்பு நடைபெறும். 2வது வாசிப்பு நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஓரவை வந்து தனியாக குழு நிலைக்கு அனுப்பலாம், குழு நிலை அல்லது தேர்வுக்குழுக்கு. இல்லை 2 அவைகளையும் சேர்த்து தேர்வுக்குழுக்கு அனுப்புறாங்கன்னா அந்த தேர்வுக்குழு எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு இது தேவையான
ஒரு இதுதானா சட்டம் தானா இந்த முன்வரைவு கொண்டு வரலாமா என்னன்றதை எல்லாமே டீட்டெயில் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து கொடுப்பாங்க. இந்த அறிக்கை நிலை வந்து ஒரு இறுதி நிலையை வந்து அடையுது. இது அறிக்கை நிலை வந்த பிறகு அதனுடைய ஆலோசனையெல்லாம் சுற்றுக்கெல்லாம் விடுவாங்க. விட்ட பிறகு 3வது வாசிப்பு நடைபெறும். 3வது வாசிப்பு முடிந்த பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு வந்து அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சாதாரண மசோதா ஒப்புதலுக்கு அனுப்பும்போது நிராகரிக்கலாம், இல்லை திருப்பி அனுப்பலாம், இல்லை வந்து மறுபரிசீலனைக்கும் அனுப்பலாம். மறுபரிசீலனைக்கு அனுப்புகிற பட்சத்தில் அடுத்த வாட்டி வந்து மறுபடியும் இந்த அவையில் இருக்கிறவங்க அதில் ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வரலாம் அந்த முன்வரைவில், இல்லை திருத்தங்கள் கொண்டு வராமலும் மறுபடியும் அமிச்சா குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக வந்து அதை வந்து சைன் பண்ணி சட்டமாக்கி கண்டிப்பாக அவர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அறிக்கை நிலை என்பது முன்வரைவுக்கு இறுதி வடிவம் கொடுப்பது. 3வது வாசிப்பு என்பது நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கானதாகும். ஸோ முறையான ஒப்புதல் பெறுவது என்றது எந்த வாசிப்புன்னா 3வது வாசிப்பு. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து முன்வரைவுக்கு வந்து ஒப்புதல் அளித்தால் அது சட்டமாக்கிவிடும். ஆனால் குடியரசுத் தலைவர் அதை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம். ஸோ சாதாரண ஒரு முன்வரைவை வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். ஸோ மறுபடியும் வந்து திரும்பவும் வந்து குடியரசுத் தலைவருக்கு அந்த முன்வரைவு அனுப்பப்படும் போது அவர் வந்து ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். அடுத்து வந்து ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். தனிநபர் சட்ட முன்வரைவு. தனிநபர் சட்ட முன்வரைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர் அல்லாத உறுப்பினர்கள் கொண்டு வர்ற முன்வரைவு தான் வந்து தனிநபர் முன்வரைவு அப்படின்ட்டு அழைக்கிறோம். இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் வந்து எப்போ நடைபெறும்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். இது வரைக்கும் எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவுகள் வந்து நிறைவேறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் 14. கடைசியாக எந்த வருஷம் வந்து தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றினாங்கன்னா 1970. நிதி சம்பந்தமா தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வர முடியுமான்னா முடியாது. ஆனால் பட் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் வேணும் அப்படின்ட்டு தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வர முடியும். 16வது மக்களவையில் வந்து எத்தனை முன்வரைவுகள் தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகம் செஞ்சாங்கன்னா 206. எத்தனை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா 6 மட்டும் விவாதத்துக்கு 16, 206, 6. 3ஆம் பாலின நபர்களுடைய உரிமைகளுக்காக எந்த வருஷம் சட்ட முன்வரைவு கொண்டு வந்தாங்கன்னா 2014. யார் கொண்டு வந்தாங்கன்னா திருச்சி சிவா. ஸோ அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த பார்ட் 2 வீடியோ முடியுது. அடுத்து வந்து பார்ட் 3ல வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.